வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். ஜாதிகளை சங்கரித்தேன், அவர்கள் துருகங்கள் பாழாயின. அவர்களுடைய வீதிகளை ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு பாழாக்கினேன். அவர்களுடைய பட்டணங்கள் மனுஷர் இல்லாதபடிக்கும் குடியில்லாதபடிக்கும் அவாந்தரையாயின. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாசையை சுத்தமான பாசையாக மாற பண்ணுவேன். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளில் வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்து கொள்வார்கள். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே தாகமுள்ளோரே வாருமென்றார். தாகத்தோடு வாரும் சமாரியாளை கண்டார்.
தண்ணீர் கேட்டார் அவள் தாகம் தீர்த்தார். தண்ணீர் கேட்டார் அவள் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, நாலு நாளாயிற்று நாறுமென்றார். நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். நாலு நாளாயிற்று நாறுமென்றார். நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். காவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். காவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார். மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டாள். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, நாடு நகரங்கள் சுற்றி அலைந்தார். நானே வழி நானே சத்தியம் என்று உரைத்தார். களைப்படைந்தார் அத்தி மரத்தை கண்டார். களைப்படைந்தார் அத்தி மரத்தை கண்டார். கனியற்றிருப்பதை கண்டு சபித்தார். கனியற்றிருப்பதை கண்டு சபித்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு உற்சாகத்தோடு அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு இன்று தேவனாய் இருக்கிறபடியினால் அவருக்கு ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிற என் தேவாதி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். 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 உலகம் ஒளிந்து போனாலும் நான் உன் கூடவே இருந்து நான் உன்னை அதிசயங்களை
காண பண்ணுவேன் என்கிறார் கர்த்தர். உற்சாகமா கையை தட்டி 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 சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அவர் என்னை நடத்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாசிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத வசனம் உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5 6. வாசித்து விட்டு அமரலாம். உபாகமம் 29 5 6. கர்த்தராகிய தேவன் நான் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த 40 வருஷங்கள் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழுதாய் போனதும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் செருப்புகள் பழசாகியும் போகவில்லை. திரும்ப 2 முறை வாசி. நீங்கள் அப்பவும் சாப்பிடவில்லை, திராட்சை ரசமும் மதுவும் குடிக்கவில்லை. திரும்ப ஒரு முறை. உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழுதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழுதாய் போகவும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். Once again. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழுதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவனுக்கு மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லி அமருவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். களி கூறு என் மகளே, களி கூறு என் மகனே, கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதியன செய்திடுவார். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம். உடைந்த எலும்புகளை செம்மையாக்குகிற தேவன், உலர்ந்து போன எலும்புகளை ஜீவனுள்ள எலும்புகளாக மாற்றுகிற தேவன்,
பிரிவினை ஆவிகளை அழித்து தடைகளை உடைத்து ஒன்று சேர்க்கிற என் தேவாதி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டுகளை உடைத்து, சாபங்களை உடைத்து, மரணக்கட்டுகளை உடைத்து, வியாதிகளை நிர்மூலமாக்கி, வலது கரத்தை பிடித்து நான் உன் தேவன் என்று சொல்லுகிற நம்முடைய மகாபரிய தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. 40 வருடங்களாய் உன் செருப்பு பழசாகி போகவில்லை, நீ அணிந்திருந்த வஸ்திரம் கிழிந்தும் போகவில்லை, பழசாகியும் போகவில்லை என்று அதிசயமாய் வழிநடத்தி வந்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பாலைவனத்தில் தேவன் அழைத்து வந்த ஜனங்களுக்கு இப்படியாக செய்திருக்கிறார். 40 வருஷம் உடைகள் அழுக்கடையவில்லை. ஒரு அதிசயம் தானே? கையை தட்டுங்க. 40 வருஷம் உன்னுடைய உடைகள் கிழிந்தும் போகவில்லை, பழசாகியும் போகவில்லை. அப்படியே புதுப்பிக்கப்பட்ட நிலையிலே 40 வருஷம் ஆண்களையும் பெண்களையும் தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் சிறியோர்களையும் ஆண்டவர் அதிசயமாய் வழிநடத்தி வந்திருக்கிற அந்த மகாபரிய தகப்பனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று இந்த ஜீவ ஒளி ஜபக்கோபுரத்துக்கு வாக்களித்திருக்கிற தேவாதி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 40 வருஷமாய் உன்னுடைய செருப்பு, பாலைவனத்தில் செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது. பாலைவனத்தில் செருப்புகள் கிழிந்தாலோ அழிந்தாலோ புதிய செருப்பு வாங்க முடியாது. ஆக ஒரே செருப்பில் 40 வருஷம் அது பழசாகியும் போகவில்லை, கிழிந்தும் போகவில்லை, அருந்தும் போகவில்லை. அப்படி அதிசயங்களை செய்து வழி நடத்தி வந்திருக்கிற மகாபரிய தேவனுக்கு ஒரு சப்தமாக ஒரு அல்லேலூயா.